ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் உயரம்
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேரோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேரோ ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் பறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் பறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, காலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. துதித்து மகிழ்வது மாத்திரமல்ல, எல்லா துயரத்தையும் மறந்திருக்க கிருபை தந்திருக்கீங்க. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. பரிசுத்தமான ஓய்வு நாள், பரிசுத்தமாய் ஆசரிக்க கிருபை தாங்க. வந்திருக்கிற மக்களை விசேஷித்த கரம் கொண்டு காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசிரிங்க, பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அன்றைக்கு இங்கே வருவேன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. தம்பி ஜெனிட்ட ராத்திரி அவர் நேற்று முழுவதும் என் ஃபோனை ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கல. ராத்திரி 11:30 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி அந்த கிளை சுண்டையில் அங்கே எத்தனை மணிக்கு தம்பின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அண்ணாச்சி அது 11 மணிக்குன்னாரு. நான் கடையில் விட்டு 12 மணிக்கு வரணுமேன்னேன். அப்படியான்னு சொன்னார். சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலான்னாரு. இங்கே ஆராதனை எப்போன்னு கேட்டேன். 9 மணிக்குன்னாரு. அப்போ நான் வரேன்னே. நீ வந்துடுவீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக வரேன், இதோட வேறு வேலை என்ன வேலை இருக்குது, இதை உங்களை முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு கடையிட்டு முடிச்சுட்டு நைட்டில் நாகர்கோவிலில் கன்வென்ஷன் கூடும் தம்பி. ஆண்டர் கொடுத்த பாரது தானே, தரிசனம் தானே. ஆண்டருக்கு எவ்வளோ ஓடணுமோ ஓடிடுவோம், எவ்வளோ ஓடணுமோ ஓடிடுவோம் கடவுளுக்காக. ஆண்டர் எத்தனை பாடுகள் பட்டார், எத்தனை வேதனைப்பட்டார், எத்தனை கஷ்டப்பட்டார். 40 39 அடிகள் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல எவ்வளோ வேதனை அனுபவிச்சார். அனுபவிச்சது மாத்திரமில்ல, அந்த தெரு வீதியில் 3 கிலோமீட்டர் தூரம் ஒரு சிலுவையை கொண்டு நாம் சுமந்து விட்டு வராரு. யோசேப்புக்கு ஒரு மனுஷன் வழியில் மாத்துறான். 16 ஸ்டேஜ் இருக்குதாங்க. 14வது ஸ்டேஜில் பெண்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. மரியாள் அழுதுகிட்டு இருக்கா. அவர் இப்படி திரும்பி பார்க்காரு. சிலுவையை தூக்கி கொண்டு ரத்தம் வடியுது மேலே. கொடூரமான காரியம். கீழே விழுந்து விழுந்து எழும்புறாரு. அடிக்கிறான், சவுக்கையில் அடிக்கிறான். அத்தனை அடியும் தாங்குறாரு. தூங்கி அழுதுகிட்டே வரும்போது மரியாதை பார்க்காரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, எருசலேம் குமார்த்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக பிள்ளைகளுக்கும் அழுங்க, எனக்கு நீங்க அழாதீங்க. பச்சை மரத்துக்கு செஞ்சா பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதனால எனக்காக அழாதீங்கன்னு சொன்னாரு. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது, ஒரு ஊழியங்களெல்லாம் பார்க்கும்போது, நம்ம ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமா. என் கூட ஒன்றா படித்த ஜெயராஜ்
அண்ணே என் கூட ஒன்றா ஒரே பிள்ளை படித்தோம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. அவர் வியாபாரி, வீடு வசதியாக வருவார். அயன் பண்ண சட்டை போட்டுப்பார், அயன் பண்ண வெள்ளை சட்டை காக்கி பட்டு போட்டு அழகாக வருவார். நாங்கள் மடங்கின சட்டை, பட்டன் இல்லாத சட்டை போட்டு கஷ்டப்பட்டு வருவேன். ரொம்ப வேதனை, ஒன்றுமே இருக்காது சாப்பிட. மத்தியான நேரத்தில் சாப்பாடு கொண்டு வர முடியாது, சாப்பாடு இருக்காது வீட்டில். ஒன்று சோளச்சோறு, சோளக்கஞ்சி, இல்லைன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, அது எனக்கு அது வாயில் வரல, கொண்டு வர வெக்கப்படுவேன். மிட் டே மீல்ஸில் மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. கோஜிகன் ஸ்கூலு, பேரமல் ஸ்கூலு, பெண்கள் மத்தியில் போய் பெண் பிள்ளைகளுக்கு சாப்பிட இடத்துல போய் நான் என்னமோ பெரிய ஐஏஎஸ் வீட்டில் பிள்ளை மாதிரி போகிற வெக்கப்படுவேன். வெக்கப்பட்டு அப்படியே அந்த தண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன், உட்காந்துருவேன். சில நாளைக்கு சித்தி வீடு, எதிர்த்தாலே சித்தி வீடு, அவங்க இறக்கப்பட்டு தருவாங்க. ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்கும் டெய்லி போய் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. ஆண்டவர் எவ்வளோ ஏற்றிருக்கிறாரு. சின்னவன் 1000மும், ஏசாயா 60:22 வாசித்து பார்த்தேன். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவார். கர்த்தரை நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, வாக்கு கொடுத்து வழி நடத்தினார்ல. ஒரு வாட்சி போடணும்னா எவ்வளோ கஷ்டம். யார்கிட்டையாவது இலவசமாக வாங்கி 2 நிமிஷம் போடுவேன், 2 நிமிஷம் போடுவேன். அதுக்கு தூக்குறதுக்கு அவனுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ வேலை செய்யணும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. அப்படிலாம் வாழ்ந்த மனுஷனை அந்த உயர்த்தி ஆசிரியத்து மாத்திரமல்ல, உன்னை ராஜாக்களும் ஆசிரியக்கான தெய்வம் உண்மையுள்ளவர். ராஜாக்களும் ஆசிரியர்கள் தெய்வம் உண்மையுள்ளவர். அது மாத்திரமல்ல, தமிழகத்தின் இந்தியாவின் அப்போஸ்தலர் விளங்கிய டாக்டர் டிஜிஎஸ் தினரையா பிறந்த ஊரில் நான் என் உறவினர் பக்கத்து ஊருக்காரன் சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆசை, எவ்வளோ ஆசை. எத்தனையோ பேர்ட்ட சொல்லுவேன், பிரதர் தினரையா பக்கத்து ஊர், எனக்கு பிரதர் தினரையா பக்கத்து ஊருமே. சில பேர் கேட்பாங்க, ஆச்சரியமாக கேட்பாங்க, பிரதர் தினரையா ஊரா, பிரதர் தினரையா ஊரா, பிரதர் தினரையா ஊரா கேட்பாங்க. அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் வாழ்ந்த மனுஷன். நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சுஷ்டமாக இருக்கும். கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் ஏசு அழைக்கிற ஆஃபீஸில் பாசிட்டிவ் வச்ச February 3ஆம் தேதி பேசுகிறேன். பயங்கரமான கூட்டம், கடல் மாதிரி கூட்டம். 1 மணி நேரம் நான் பேசும்போது தரிசனமே பிரதரை பற்றி தான். வாழ்ந்த வாழ்க்கை, அவர் என்ன நேசித்த நேசிப்பு, அவர் என் மேலே வச்சிருந்த அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்றைக்கு அங்கே இல்லையே. அது மாத்திரமல்ல, கடந்த மாதம் அப்படியே சம்பந்தி சர்ச்சில் பேசுகிறேன். ஸ்டீபன் சார்ஜின் ஐயா சர்ச்சில் அவருடைய இளைய மகளை கட்டி கூட சர்ச்சில் பேசுகிறேன். அப்போடைய தரிசனம் தான். நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அவருடைய பாதை சேவை செய்யணும் இல்லை, அதான் ஆசை. அது மாத்திரமில்லை, என் மாமனார் ரத்னசாமி சார் எத்தனையோ ஆண்டுகளாக அந்த ஊரில் வளர்ந்துருக்கார். அவர் மகளைத்தான் திருமணம் பண்ணியிருக்கேன், ஜெயராணி, சுசிலாக்கா, அகஸ்டா, அவங்களாம் வாழ்ந்த ஊர் இது. ஜெயராணி சின்ன பிள்ளையா இருக்கும்போதுங்க தான் எங்கள் வீடு தான், அந்த வீடு தான், ஐயா இருக்க வீடு தான். அது மாத்திரமல்ல, வேளாளர் குடும்பம், அவங்க பிள்ளைகள் வாழ்ந்த வீடு, வளர்ந்த வீடு, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். வாழ்ற ஒரு வாழ்க்கை தான், ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும். அதுதான் நான் சொல்கிறேன். திருச்சபையில் பாருங்க, ஒழுங்கு கிடையாது, சீர் கிடையாது. 300 ரூபா சந்தை கட்ட முடியல ஒரு மனுஷனுக்கு. நீ காலமெல்லாம் உழைக்கிற, வருஷத்துக்கு ஒரு ஆலயத்தை 300 ரூபா கட்ட முடியாதா? இவனை ஒருத்தன் கட்டுறான், நீ அவனுக்கு ஓட்டு போடணும், ஓட்டை வாங்கிட்டு அவன் அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணுக்கான்ற திருந்தி சம்பாதிச்சது திருச்சபை. திருச்சபையில் அரசியல் பண்ணாதீங்க. திருச்சபை ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. இன்னைக்கு அரசியல் பண்ணி சில தலைவர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில தலைவர்கள்லாம் பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, கடவுள் மேல அன்பு இல்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கா நான் மனசாப்படாமல் இப்படின்னு சொல்லி நினைவே பட்ட கண்ணி விட்டு எழுதாருல. இன்னைக்கு இந்திய தேசம் 142 கோடி ஜனங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் தெய்வம் இல்லாத தெய்வம் சொல்லி ஏமாந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே. இவ்வளவு ஆண்டவர் மரிச்சாரே, ஆண்டவர் ரத்தம் சிந்திராரே. ஒரு பாரம் வாழ்க்கையில் உண்டா? ஒரு தரிசன வாழ்க்கையில் உண்டா? தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. திருச்சபையில் வந்து அரசியல் பண்ணி கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்வானா குடும்பம் சாபத்தில் ஆயிடும். வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வெளியெடுக்கணும், பாக்கியவான் கைகளை பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டுடன் கணிதம் திராட்சை செடியை போலும் பிள்ளைகள் பந்திய செடி ஒலிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். இவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காண்பாய். வேதத்தில் வாசிக்க 122 வாசிக்கும் போது திருமணத்துக்கு இவ்வளவு அழகா சொல்றாங்க. அந்த வார்த்தைப்படி வாழ கத்துக்கோ. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, உண்மையுள்ள மனுஷனை வாழு. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவனாக தீவிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். நீ நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. கிறிஸ்தவன் 95% பரவத்துக்க முடியாது. காரணம் கேட்டான், அரசியல், டாஸ்மார்க், சாராயம் குடிச்சிட்டு திருச்சபை கழிக்கூடிய மக்களா, திருச்சபைக்கு சாட்சியுள்ள மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. உன் கொடுத்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, உண்மையான வாழ்க்கையா, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா வாழணும். அதைத்தான் ஆண்டவர் ரத்த சிந்தி மரிச்சாரு. ஆண்டவர் பார் என்ன தெரியுமா? வேதத்தில் வாசிக்கும் இசைக்கில் 22:30 வாசிங்கன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சுவரை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேசத்தில் அழிக்காதபடிக்கு திறப்பில் மனுஷனை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழு, தேவனுக்கு தூணா வாழு, மகிமை செலுத்தக்கூடிய வாழு. வேதத்தில் வாசிக்கும் போது பேதுரு ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்தான். லூக்கா மார்க் 14 வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்பான், உன்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, பேதுரு சொன்னா, நான் செத்தாலும் உங்க காட்டி கொடுக்க மாட்டேன்னா. பாண்டு என்ன சொன்னாரு? சேவல் 2 தரம் கூறுவதுக்கு முன்னால் 3 தரம் மறுதளிப்பாயினாரு. நான் செய்ய மாட்டேன்னா. அதே மாதிரி 3 தரம் மறுதளிச்சான். மறுதளிச்ச உடனே ஆண்டவர் முகத்தை, சிலுவையிலிருந்து முகத்தை பார்க்காரு. முழுக பார்த்த உடனே அப்படியே அழுகிறான், கண்ணீட்டு அழுறான். அந்த பேதுருத்தை ஆண்டவர் விளைச்சாரு. யோவான் 21:15-16 வாசிப்பதுன்னா ஆண்டவர் சொல்றாருல, யோனாமை குமார் சீமோனே, இவர்களில் நண்பாய் நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறான்னு கேட்காரு. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறேன் அறிவீருங்க. என் ஆடுகளை மேய்ப்பாய் ஆண்டவர் சொல்றாரு. என் ஆடுகளை மேய்ப்பாய்ன்னு சொல்றாரு. 2வது கூப்பிடுறாரு, யோனா குமார் சீமோனே, என்னை நேசிக்கிறான்னு கேட்காரு. ஆண்டவர் நேசிக்கிறேன் அறிவீருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்றாரு. 3வது கேட்காரு, யோனான் குமாரே சீமோனே, நீ நேசிக்கிறாயான்னு கேட்கும்போது கண்ணீர் அழுறான். ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்று அறிவீருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உன் இளவயதுடன் ஆகும்போது உன் அரியணையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்தில் அழித்து திரிவாய். நீ முதுகில் ஆகும்போது வேறொரு அறையை கட்டுவான். கட்டுறது மாத்திரமல்ல, இஷ்டமில்லாத இடத்துக்கு அழைத்து செல்வான்னு சொல்லி இன்னமான மரணத்தில் மறிக்க போகிறான் என்பதை ஆண்டவர் குறித்து சொல்றாரு. கடைசியில் ஆண்டவர் மறித்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டு 33 வயசுல மறிச்சிட்டாரு. சிலுவையில் அறையப்பட்டாரு, உயிரை எழுப்பினாரு. 52வது வருஷத்துல எருசலேம் நுழைகிறான். எருசலேம் நுழையும் போது குழந்தைகள்லாம் சீரழிக்கப்படுறாங்க. ரத்தம் ஆறு காட்டு எருசலேம்ல ஓடுது, ரத்தமா ஓடுது. உள்ள போய் பயப்படுறான், உடனே ஆண்டவர் மறுபடியும் சிலுவை ஆகிறாரு. சிலுவையில் காட்சியை கேட்காரு. என்ன ஆண்டவர்னு கேட்கா, உனக்காக நான் மரித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, உனக்கு இத்தனை பாடுகளை பட்டேனே, நீ ஏன் சிறுசிலுவை போக பயப்படுறாய் சொன்னா. போகிறேன் ஆண்டவன் சொல்றான். கடைசி பேதுரு பிடிச்சி தலைகீழ சிலுவையில் அரைச்சாங்க. இதுதான் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஊத்திரங்கள் உண்டு. நகை நட்டு போட்டு அலங்கரிக்கிறது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை. பாடு வரும், வேதனை வரும், கஷ்டங்கள் வரும். எது வந்தாலும் சரி, நீ கடவுளுக்கு வாழணும்னு நினைச்சீங்க, கடவுளுக்கு வாழுங்க. 15 சுதந்திரத்தை கொண்டாட போறோம். கடவுளை நினைச்சு பார்க்கணும், நம்ம நாடு சுதந்திரமா வாழுதா?
சுதந்திரமாக வாழ்கிறோமா? காரணம் கேட்டால் நல்ல தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்காங்க, இருந்தும் பல கஷ்டம், பல வேதனை. அது நம்ம திருச்சபை பாருங்க, எவ்வளோ கேடான நிலையில, கேவலமான நிலையில, அந்த அணி இந்த அணி, ஒரு அணித்தலும் சிலுவைக்கு போறதில்லை, போகலை. ஒரு அணித்தலும் பரலோகத்துக்கு போறதில்லை, ஒரு அணித்தலும் பரலோகத்துக்கு போறதில்லை. காரணம் கேட்ட அரசியல், சாக்கடை, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை, வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை. எத்தனை மிஷனரிகள் வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகத்துக்கங்கள் இழந்து, கோதுமை மணி போல பூமியில விதைக்கப்பட்டாங்க தெரியுமா? டிசம்பர் 25 சீக்கன்பால் மிஷனரி இறங்கின இடத்துக்கு போயிருந்தேன். அவர் 327 வருஷத்துக்கு முன்னால 228 நாள் டிராவல் பண்ணி 65 பேரோட வந்தார். வரும்போது 30 பேர் செத்துட்டாங்க. 30 பேர் செத்தவங்களை தூக்கி கடலை போட்டாங்க. வேற வழி இல்லை. சாப்பிட்ட சாப்பாடுன்னு தெரியுமா? மீன், பச்சை மீனை சுட்டு சாப்பிட்டாங்க. கடை தண்ணியை காய்ச்சி குடிச்சாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நாட்டு மன்னர் உள்ள விடல. வெயிலே முழங்கால நின்னாங்க. கொளுத்து வெயில்ல. அவன் வாழ்ந்த ஊர் -8 டிகிரியில் வாழ்ற ஊர். இங்க 41 டிகிரி வெயில வந்து நின்னாங்க. 40 டிகிரி வெயில்னு நாட்டுராஜா ஜெயில தூக்கி போட்டான். அதையும் சகிச்சு நின்னாங்க. மீண்டும் விடுதலை பண்ணா. வந்து உட்கார இடம் கிடையாது. தான் மீண்டும் 228 நாள் டிராவல் பண்ணி தன் ஊருக்கு போய் தன் சொந்த வீட்டை விற்று, இடங்களை விற்று வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு ஸ்கூலை கட்டினார், வீட்டை கட்டினார். அவர்கள் இன்னைக்கு பைபிள் இல்லை, அவர்கள் நியூ டெஸ்ட்மெண்ட் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, செய்து கொடுத்தாரு. ரட்சி கூட எல்லாமே 13 வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. 1 வயசு குழந்தைய சாக கொடுத்தாங்க. ரத்த வாந்தியிட செத்தாங்க. மிஷனரி வாழ்ந்தாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியை விடுத்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், செத்தையானா மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்க. ஐயா, நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? அரசியல் சாக்கடை. அரசியல் தினமும் டிசியா உடனே கவர்மெண்ட் கார் கிடைக்கு, சைலண்ட் கிடைக்கி, கோட்டர்ஸ் கிடைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கான். தேவனுக்கு பிரியமான மனுஷனா வாழ்றியா? 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆவது இடத்தை வாசிப்பது என்ன? கண்காணி விரும்ப எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்? ஒரே மனைவியோட புருஷனா இருக்கணும். குடியாரன் இருக்கக்கூடாது, துன்மார்க்கருக்கு வாழக்கூடாது, உத்தமன வாழணும். அந்த கண்டிஷன் கொடுக்க அப்படின்ற வாழ்க்கை வாழ்றோமா? ஜெபம் பண்ணுங்க. திருச்சபை உருவாகணும், திருச்சபை உருவப்படணும். தயவுசெய்து மக்கள் யாரும் அரசியலுக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் தேசத்தை ஆளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தலையில் தாழ்த்தி ஜெபணுமா? குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும். ஒரு அப்போஸ்தலன் பிறந்த ஊரு கிளச்சுரண்ட, பரிசுத்தவான் பிறந்த ஊரு. ஒரு பாதையில் நடப்போம், ஒரு காலடியை வணங்குவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த மகன் வாழ்ந்த பூமியப்பா, அந்த மகனை போல எங்கள் இருதயம் சீராக்கத்துக்கான கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? சரீர பலவீனமா ஒரு பிள்ளைகள் இருக்கக்கூடாது. வேதனையுள்ள வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது. கடவுளோடு வாழக்கூடிய பிள்ளைகளா வாழணும், உண்மையான பிள்ளையா வாழணும். ஆண்டவர் விரும்புகிறீ ஆண்டவரே. தேசத்துக்கு இந்த சமாதானத்தை தாங்க, தேசத்தின் முன்னேற்றத்துக்காக, தேசத்தின் பன்முகத்தை போற்றக்கூடிய மக்களாய் வாழுவா கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். வேதத்தில் வாசிக்கும் இல்ல, யோவான் 15:16 வாசிக்கும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டே சொன்ன தெய்வம், தெரிந்து கொண்ட தெய்வத்துக்கு உண்மையாய் வாழத்தக்க கிருபை தாங்க. நல்ல தகப்பனே, நேரத்துக்காக நன்றி ராஜா. ஒரு தாகமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்க ஐயா. திருச்சபை ஆஸ்வதிங்க. அன்பு சகோதரர், ஒரு அப்போஸ்தலனாய் பிறந்த மனுஷன் ஐயா பிறந்த பூமியில கொண்டு வந்தீங்கப்பா, பாக்கியத்துக்கு நன்றி ராஜா. திருச்சபை ஊழியரை ஆஸ்வதிங்க.
திருச்சபை செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொரு பிள்ளைகளும் சேஷித்த கரம் கொண்டு காத்துக்கொள்ளுங்க. கிருபை சொல்ந்து கொள்ளட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.